Hi friends. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஐ திங்க் ஐ வில் அப்லோட் 3 parts in this topic. Okay. So with that 3 videos, so entire thing will be covered. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எல்லா மாடல்லையும் கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் கொண்டு வருவேன். ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து எல்லா கான்செப்ட்ஸும் ஐ வில் டீச் யூ. Okay, so let's go into the topic. Just a minute. Yeah. So actually, simple interest, compound interest பொறுத்த வரைக்கும், so you know very well, right? So simple interest is nothing but yeah. So first வந்து difference என்னன்னு சொல்லிடுறேன் simple interestக்கும் compound interestக்கும். So simple interestல வந்து பாத்தீங்கன்னா, for example 1000 rupees இருக்கு. So இந்த 1000 rupeesக்கு 10% வந்து interest fix பண்றாங்க. So for simple interest, the interest will be same for every year. Okay. So every year, so what is 10% of 1000? So 10% of 1000, that is 10 by 100 into 1000. So yeah, so 2 zeros will get cancelled. That is 100. Okay. So 10% of 1000 is 100. So that is for every year. So for first year, for second year, for third year, the simple interest for 1000 rupees at 10% simple interest is 100 only. Okay va. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எப்பயுமே வட்டி வந்து ஒரே சேமா தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அப்படி கிடையாது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% per annumனா, ஸோ யா ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 100 rupees இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் இயர் என்ன இருக்கும்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கூட்டு வட்டியா, அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட வட்டியை செகண்ட் இயருக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பிரின்சிபலோட அமௌண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000 rupees, அந்த 1000ல 100 ஆட் பண்ணா ஸோ 1100 தான் என்னன்னா செகண்ட் இயர் நான் வாங்கின கடன் மாதிரி. ஸோ இப்போ இந்த 1100க்கு 10% போடுவாங்க. ஸோ தட் இஸ் 110. ஓகே. ஸோ செகண்ட் இயருக்கு என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 110 இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு என்ன இருக்குன்னா 1100 ரூபாய் தான் செகண்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட். அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன 110, ரைட். ஸோ இதோட இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது 1210, ரைட். ஸோ திஸ் வில் பி த பிரின்சிபல் அமௌண்ட் ஃபார் தேர்ட் இயர். ஓகேவா. ஸோ இதுல 10% வந்து என்னது 121. ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி ஆடட் டு த பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் வில் பி சேம் ஃபார் எவ்ரி இயர். ஓகே. அண்ட் எஸ்ஐசிஐயோட ஒரு காமனான திங் என்னன்னா, ஸோ ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே. நவ் ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த 3 ஃபார்முலாஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் நதிங் பட் PNR by 100, where P is the principal amount, N is the number of years, R is the rate of interest, and SI is the simple interest. Okay. Then for compound interest, so compound interest வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 types இருக்கும். Compounded annually, compounded half yearly, compounded quarterlyன்னு சொல்லிட்டு ஒரு 3 types இருக்கு. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலினா என்னன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வட்டி வந்து போடுவாங்க. பட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி வந்து என்னன்னா 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரின்சிபல் ஆட் பண்ணி அதை வந்து செகண்ட் 6 monthsக்கு வந்து அதுதான் பிரின்சிபலா இருக்கும். ஓகேவா. ஸோ இதே காம்பவுண்டட் குவார்டர்லின்றது என்னன்னா, ஸோ ஃபார் எவ்ரி 3 months தே வில் புட் த இன்ட்ரெஸ்ட். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் 3 monthsோட இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி செகண்ட் செட் ஆஃப் 3 months இருக்கா, ஸோ அதுக்கு வந்து அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டா வரும். நெக்ஸ்ட் தேர்ட் குவார்டருக்கு எப்படி இருக்கும்னா செகண்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் என்ன இருக்குன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை கால்குலேட் பண்ணி அதுதான் தேர்ட் இயருக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டா இருக்கும். ஓகேவா. ஸோ சொல்றப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் இட்ஸ் அதில் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சாதாரண ஒரு லாஜிக் தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஸோ ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேவா. ஸோ தட் இஸ் P into 1 plus R by 100 the whole power n. ஓகேவா. இது என்னன்னா காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்னா, ஸோ ஜஸ்ட் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ P into 1 plus R by 200
the whole power 2n. So இதே compound interest for compounded quarterly. இதுக்கு என்ன ஃபார்முலானா, so p into 1 plus r by 400 the whole power 4n. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலா இதுல நீங்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபார்முலாவே தேவையில்லை. ஸோ பெர்சன்டேஜ் மெத்தட் வச்சு தான் எல்லா சம்மும் போட போறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்முலாஸ்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ ஏன் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன்னா, இது வந்து ஃபார்முலாஸ் பத்தி போடுறது வந்து ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும். பட் பெர்சன்டேஜ் மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து அடிஷன் அப்புறம் பெர்சன்டேஜ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு. இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஃபார்முலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கு. இந்த 1 லட்ச ரூபாய் நான் என்ன பண்றேன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கலாமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு தாட் இருக்கும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட. ஸோ என்னன்னா, இப்போ 1 lakh rupees ஒரு 10% per annumக்கு நான் ஒரு 3 yearsக்கு என் ஃப்ரெண்டுக்கு வந்து லோனா தர்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ என்கிட்ட 2 lakhs இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பி. ஸோ ஏக்கு 1 லட்சமும் பிக்கு 1 லட்சமும் கொடுத்துட்டேன். ஸோ சேம் 10% ஃபார் ஏ அண்ட் பி. பட் என்ன கண்டிஷன்னா, ஏக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் பி வில் கிவ் மீ த மோர் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அதாவது ரிட்டர்ன் 3 yearsக்கு அப்புறம் எனக்கு ரிட்டர்ன் தருவாங்கல்ல அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுல வந்து பி தான் வந்து எனக்கு அதிகமா தருவாங்க. பிகாஸ் பி இஸ் லென்ட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ அது வந்து எவ்வளவு அதிகமா தருவான்? ஓகேவா? ஸோ சேம் பிரின்சிபல் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? அதுதான், அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ சி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போத் ஹாவ் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு வருஷம் கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு டிஃபரன்ஸ் எதிர்பார்த்தோம்னா 0 rupees தான். ஓகேவா? இப்போ 2 yearsக்கு அந்த ஃபார்முலா பார்க்க போறோம். Difference between SI and CI for 2 years is equal to PR square divided by 100 square. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதுவே டிஃபரன்ஸ் பிட்வீன் SI and CI for for 3 years. 4 போட்டிருக்கு பாருங்க. For 3 years is equal to 3 PR square by 100 square plus P into R by 100 the whole cube. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 yearsக்குலாம் கேட்க மாட்டாங்க. 4 yearsக்குலாம் கேட்டாங்கன்னா, ஸோ ஆக்சுவலா 4 years கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா, நம்ம வந்து நார்மலா ஒரு டேபிள் மாதிரி தான் போட்டுட்டு சால்வ் பண்ணணும். பட் இது வரைக்கும் ஆக்சுவலா நான் ஃபேஸ் பண்ண எந்த எக்ஸாம்ஸ்லயும் 2 years தான் மேக்ஸிமமே கேட்பாங்க. 3 yearsலாம் வந்து கேட்கறதுலாம் ரொம்ப ரேர். ஓகேவா? ஸோ இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 4 years கேட்டாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்றன்றது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொண்டு வந்து சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, அதாவது அந்த டாபிக் முன்னாடி அதுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஃபிராக்ஷன் டேபிள்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது 1/1னா என்ன? ஸோ 1/2னா 50%, 1/3னா 33 1/3%, நெக்ஸ்ட் 1/4னா 25%, 1/5னா 20, 1/6னா 16.66. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிராக்ஷன் டேபிள் இருக்கும். அதாவது ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் கன்வர்ஷன் டேபிள்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஒரு ஃபிராக்ஷனை பார்த்த உடனே எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத பார்த்தோம்னா, ஸோ நம்ம அந்த ஃபிராக்ஷனை பார்த்த உடனே நம்மளால பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் நாம பார்க்குறப்ப தட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல போக போக தான் கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on ₹20,000 for 2 years at a 10% per annum. ஓகேவா? ஸோ இங்க என்ன கேட்கறாங்க? ஜஸ்ட் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நார்மல் ஃபார்முலா மெத்தட்ல நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட்? 20,000. Number of years is 2 years. Rate of interest is 10 divided by 100. So 2 zeros 2 zeros cancel ஆகுது. So the simple interest will be 2 into 2 4. So there is 3 zeros. So 4,000 தான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இங்க என்ன சொல்லிட்டாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான்
this question. Okay va? So simple interest நான் என்ன சொல்லிட்டேன்? So the rate of interest will be same for every year. Okay va? So இப்போ ஒரு வருஷத்துக்கு 10% னா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 20%. So 20% of 20,000 will be the simple interest. Okay va? So அவ்வளவுதான். So 20% of 20,000 என்னன்னு கண்டுபிடிங்க. So that will be the answer. Okay. So 20% of 20,000 is nothing but 20 by 100 into 20, 1, 2, 3. So 2 zeros ku 2 0 cancel ஆகுது. 20 into 200 is nothing but 4,000. Okay va? So this is the answer. Next, second question. If rupees 2,000 amounts to 2,500 in 2 years at simple interest. Okay. So what is the rate of interest per annum? So இப்போ என்ன சொல்றாங்க? 2000 ரூபாய் இருக்கு. So there is 2,000 rupees and this 2,000 rupees is lent at simple interest for 2 years at certain rate of interest. Okay வா? So 2000 ரூபாயை நான் 2 வருஷத்துக்கு சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,500 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? 500 rupees எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. சோ இந்த 500 rupees வந்து 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் 2 வருஷத்துக்கும் ஈக்குவல் அமௌண்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். சோ 250 rupees will be the simple interest for first month and first year and 250 will be the simple interest for the second year. So 250 will be the rate interest I am getting. Okay va? So அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிரலாமா? So how can we do that? See, yeah, என்னன்னா 500 rupees. So rate of interest. So actually இதுக்கு அவ்வளவு கூட தேவையில்லை. See, இதுல வந்து பிரின்சிபல் வந்து 2,000 rupees, அமௌண்ட் வந்து 2,500. ஓகேவா? சோ அமௌண்ட் எப்பயுமே என்ன இருக்கும்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சோ 2,500 இஸ் ஈக்குவல் டு 2,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சோ இன்ட்ரெஸ்ட் வில் பி 500 rupees. சோ நமக்கு இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் இஸ் நதிங் பட் PNR by 100. So 500 is equal to what is principal amount? 2,000. Number of years 2. Rate of interest that only we have to find divided by 100. So 2 zeros ku 2 0 cancel பண்றேன். So இங்க என்ன இருக்கு? So 500 divided by 20 into 2 will be R, right? So 29 வரும் 1 2 times இது வந்து 25. So R is equal to 25 by 2 or R is equal to 12.5%. Okay va? So is it clear? Yes. So actually இதுல வந்து இன்னொன்னும் so how to say பர்சன்டேஜ் மெத்தட்ல எப்படி போடுறதுன்றத சொல்றேன். ஓகேவா? சோ நான் என்ன சொல்லிட்டேன்? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு 500 rupees. சோ 1 இயருக்கு 250 rupees. சோ 250 rupees வந்து 2,000 rupeesல எவ்வளவு பர்சன்டேஜ்? சோ that will be the answer. ஓகேவா? சோ 250 divided so actually அது என்னன்னா சென்டென்ஸ்ல எப்படி எழுதணும்னா 250 is what percentage of 2,000. ஓகேவா? அது கண்டுபிடிச்சோம்னா we will get the answer. Okay. So I'll do the next slide. Okay. 250 is what percent of 2,000? So that is 250 divided by 2 1 2 3 into 100. So 2 zeros ku 2 0 cancel, in the 0 cancel, 25 by 2, that is 12.5%. Okay va? So percentage method la na இப்படி தான் போடணும். So percentage method na just நீங்க வந்து மைண்ட்லயே யோசிச்சுட்டு போலாம். 2000 ரூபாய் கொடுக்குறேன் 2 வருஷத்துக்கு அப்புறம் 2,500 ரூபாய் வருது. சோ 500 ரூபாய் எச்சா எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அந்த 500 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப 2 வருஷத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். சோ அப்ப 500 by 2 250 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாய் வட்டி. அப்படின்னா 2000 ரூபாய்க்கு எனக்கு 250 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா so 250 is what percentage of 2,000? So that will be the answer. Okay, very simple. Actually the SICA sums எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். Okay. Yeah, the third question. Okay, so a sum of money when lent at simple interest doubles in 8 years. Yeah, இந்த sums எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல நீங்க TNPC எல்லாம் இந்த மாதிரி sums வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பிகாஸ் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் TNPC சொல்லி கொடுத்தப்ப I faced this type of sums only. பட் இதெல்லாம் பேங்கிங் கேட் மெயின்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சம் எப்படி போறதுன்ட்டு. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்டைன் சம் ஆஃப் ஒரு சர்டைன் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறப்ப 8 வருஷத்துல டபுள் த அமௌண்ட் ஆகுது. அதாவது நான் 100 ரூபாய் வந்து வட்டிக்கு வர்றேன். ஓகேவா? சோ 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திரும்ப
200 வருது. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். 100 ரூபாய் கொடுத்தனா டபுள்ஸ் த இட் செல்ஃப்னா 200 ரூபாய், அதாவது 100 ரூபாய் கொடுத்தனா 100 ரூபாய் எனக்கு வட்டியா வருது. சோ அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு ரிட்டர்ன் வர்றப்ப அமௌண்ட் தான் வருமா? சோ அமௌண்ட் என்னது? 2 times the principal. That is amount is principal plus interest. சோ principal 100 ரூபாய்னா இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாயா தான் இருந்திருக்கும். ஓகேவா? சோ இத வச்சு ஈஸியா சம் போட்டுறலாம். சோ இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR by 100. சோ அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. அப்படின்னா என்ன? சோ அமௌண்ட் டபுள் ஆகுதுன்னா நான் இன்னும் கிளியராவே சொல்லிடுறேன். 100 ரூபாய் வந்து எனக்கு பிரின்சிபல்னா அமௌண்ட் டபுள்னா என்ன அர்த்தம்? அமௌண்ட் 200 ரூபாயா? சோ அமௌண்ட்னா என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சோ பிரின்சிபல் வந்து 100, அப்ப இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 100 தான். ஓகேவா? சோ இதே அமௌண்ட் வந்து ட்ரிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் ட்ரிபிள்ஸ்னா சோ பிரின்சிபல் வந்து 100 ரூபாயாவும் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ரூபாயா இருக்கும். ஓகேவா? சோ இப்படிதான் நீங்க வந்து திங்க் பண்ணிக்கணும். ஓகே. சோ சி இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் என்னது? 100. பிரின்சிபல் என்ன? 100 தான். சோ n வந்து என்ன? 8 இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம் டிவைடட் பை 100. சோ 100 கேன்சல். சோ r is equal to 100 divided by 8. So 1 by 8 is nothing but 12.5%. ஓகே. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5%. இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க क्वेश्चनல? In how many years will the sum become 4 times the original sum? இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குற அமௌண்ட் 100 ரூபாய் கொடுக்குறேன்னா எனக்கு திரும்ப 400 ரூபாயா வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ நான் 100 ரூபாய் கொடுத்து திரும்ப 400 ரூபாயா வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் 300 rupees. ஓகேவா? சோ திரும்ப அதே ஃபார்முலா எழுதுறேன். I is equal to PNR by 100. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 300 rupees. பிரின்சிபல் வந்து 100 இன்டூ n வந்து தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 12.5 டிவைடட் பை 100. ஓகேவா? சோ 100 கேன்சல் ஆயிடுச்சு. சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 divided by 12.5, that is 3000 divided by 125. so 3000 by 125 னா என்ன வரும்? so இது வந்து 25 times, இது வந்து 600 times. so 4 times வந்து 100, 4 into 25 வந்து 100. அப்போ 600க்கு 6 4s are 24. so n is equal to 24 years. ஓகே. so இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா நீங்க இந்த புக்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தட்ல போட்டிருப்பாங்க, அது வந்து செட் ஆகாது. ஓகேவா? சோ இது வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த என்னன்னா ஏதோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலா நானும் அந்த இது பார்த்திருக்கேன். எனக்கு வந்து அது என்ன சொல்றது, அதை எனக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன சொல்றது, எனக்கு வந்து இந்த மெத்தட் தான். சோ சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நானே வந்து ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு வச்சுப்பேன். சோ அந்த மெத்தட் வந்து நான் எப்பயுமே வந்து மறக்க மாட்டேன். ஓகேவா? நான் ஒரு இடத்துல லேர்ன் பண்ணேன்னா அதை வந்து நான் 2 நாள்ல மறந்துடுவேன். சோ நான் எப்பயுமே வந்து என்ன பண்ணிப்பேன்னா ஒரு சம்ம நானே தான் ஃபர்ஸ்ட் போட்டு என்ன சொல்றது, சொல்யூஷனே பார்க்க கூடாதுன்ற ஒரு மோட்டோல தான் வந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணுவேன். ஓகேவா? சோ நான் சொல்யூஷனை வந்து பார்த்து போட்டுட்டு இருந்தேன்னா 2 நாளுக்கு அப்புறம் மறந்துடும். சோ நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எப்படியா நம்ம ட்ரை பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ட்ரை பண்றப்பதான் புதுசாலாம் ஏதாவது மெத்தட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்படிதான் போடணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, a sum of amount doubles itself in 8 years. அப்பனா 100 ரூபாய் கொடுக்குறேன் 200 ரூபாய் வருது. சோ அப்பனா 100 ரூபாய் கொடுத்த பிரின்சிபல் 100 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய். சோ I is equal to PNR by 100 ஃபார்முலா போட்டீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.5% கிடைச்சிருது. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, in how many years the sum will become 4 times ன்னு கேக்குறாங்க. 4 timesனா 100 ரூபாய் கொடுத்தா எனக்கு 400 ரூபாய் வரணும். அப்படின்னா 100 ரூபாய் போடுறேன், 300 ரூபாய் எனக்கு வட்டியா வரணும். சோ திரும்ப அதே ஃபார்முலா போடுங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு 300, பிரின்சிபலுக்கு 100, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 12.5. சோ அதை போட்டு கிராஸ் மல்டிப்ளை அப்படி இப்படின்னு பண்ணிட்டோம்னா so we will get the n. okay, so that's a very simple question. so இதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு क्वेश्चन இருக்கும். ஓகேவா? so I think I have this question in this slide. okay, so we will see that later. yeah, இந்த क्वेश्चन பாருங்களேன். find the present value of 3000 due after 5 years at 10% simple interest. so இந்த क्वेश्चन புரியுதா என்னன்ட்டு? ஒரே ஒரு லைன் தான், பட் கொஞ்சம் என்னமோ கொடுத்துருக்க மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் திரும்ப கைக்கு வந்துருச்சு. இப்ப என் கையில 3000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? பட் நான் எவ்வளவு கொடுத்தேன்றது தான் நான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அமௌண்ட் இஸ் 3000 rupees. இந்த அமௌண்ட் எப்படி வந்திருக்குன்னா 5 வருஷத்துக்கு 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இதை வந்து எப்படி வேணாலும் போடலாம். சோ அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா, அதுலயும் போடலாம். சோ இது நார்மலா ஒரே லைன்ல போடணும்னா எப்படி, ஒரு வருஷத்துக்கு 10%. ஓகேவா? அப்போ 5 இயர்ஸ்க்கு 50%. சோ 50% ஆஃப் த பிரின்சிபல் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாவே வந்திருக்கு. அப்பனா 100% பிளஸ் 50%, 150% தான் 3000 rupees. 150% 3000னா 20 2000 ரூபாய் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? சோ அது வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ்ல எழுதி தரேன்.
வேர்ட்ஸ்ல எழுதி காட்டுறேன் ஓகேவா ஸோ 1 இயருக்கு 10%. அப்போ 5 இயருக்கு என்னவா இருக்கும் 50%. ஸோ 50% தான் என்னது இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ 50% ஆஃப் த பிரின்சிபல் அமௌண்ட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ஐ எம் கெட்டிங் ஓகேவா அப்போ அமௌண்ட் என்ன பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா இப்ப அமௌண்ட் வந்து 100%னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல 50%. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 150% ஆஃப் பிரின்சிபல் ஓகேவா ஸோ 100% பி இது வந்து 50% ஆஃப் பி அப்படின்னா என்ன 150% ஆஃப் பி ஸோ 150% ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு அதான் எவ்வளோன்னு சொல்லிட்டா 3000 rupees அப்படின்னா என்ன 150 by 100 into p is equal to 3000. ஸோ இது 2 times இது 3 times ஸோ 3 கேன்சல் ஆகுது ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2000 rupees ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ரைட் ஓகே ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஃபார்முலால போட்டா என்ன பண்ணலாம் ஃபார்முலால போடுறதுன்னா ஸோ இதுக்கு என்னன்னா கொடுத்துருக்கிறது வந்து என்னது அமௌண்ட் தான் என்ன 3000 கொடுத்துட்டான் ஸோ அமௌண்ட் எனக்கு என்னன்னு தெரியும் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை 100 ஓகேவா ஸோ 3000 is equal to p காமனா வெளில எடுக்கிறேன் ஸோ 1 plus n into r divided by 100 ஸோ 3000 is equal to p into 1 plus how many years 5 years rate of interest 10 divided by 100 ஸோ இங்க என்ன இருக்கும் 5 into 10 50 50னா கீழே வந்து 2 ஸோ 1 plus 1 by 2 என்னது 1.5 இல்லைன்னா நான் வந்து 3 by 2 எழுதிக்கிறேன் ஸோ 3000 is equal to p into 3 by 2 அப்போ p is equal to what 3000 into 2 by 3 so இது 1000 அப்போ 1000 into 2 will be 2000 so principal amount is 2000 rupees ஓகேவா so இதுதான் ஃபார்முலா நீங்க போடணும்னா so you have to do like this so if you want to do it in the percentage method so this will be the very easy method ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எந்த क्वेश्चन கேட்டாலும் percentage methodலயே போயிருங்க ஒரு வருஷத்துக்கு 10% னா 5 வருஷத்துக்கு 50 so இது கொடுத்திருக்க அமௌண்ட் வந்து 3000 ரூபாய் சோ அமௌண்ட்ல பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் 50% அப்ப பிரின்சிபல் எப்பயுமே 100% தான் ஓகேவா சோ 50% ஆஃப் த பிரின்சிபல் இஸ் இன்ட்ரெஸ்ட் சோ 150% will be of principal will be the amount so 150 வந்து 300 னா 100 என்ன அவ்வளவுதான் கணக்கு ஓகேவா வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் क्वेश्चन now we will be seeing about the compound interest ஓகேவா இப்போ என்னன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு so 20000 rupees so find the compound interest earned on rupees 20,000 for 2 years at 10% per annum interest being compounded annually actually I want to teach another one very important formula in SICI actually இந்த ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் தான் யூஸ் ஆகும் சோ இது என்னன்னா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா வந்து நான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸ் எடுத்தேன்னா அந்த இடத்துல நான் இதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஓகேவா சோ எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் effective rate of interest ஓகேவா அது என்னன்னா a plus b plus ab divided by 100 ஓகேவா இந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க யூஸ் ஆகும்னா மேக்ஸிமம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் இன்னொரு சில டைம்ல என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க ஒரு சில क्वेश्चंस எப்படி வரும்னா ஒரு 1,00,000 ரூபாய் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது வருஷத்துக்கு 15% மூணாவது வருஷத்துக்கு 20 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம் இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு வருஷத்துக்கு ஓகேவா இன் சிஐ 10% பர் ஆனம் கொடுத்துட்டான்னா ஒரு வருஷத்துக்கு 10% ஓகேவா நான் வந்து 2 இயர்ஸ்க்கு சிஐ கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்பனா என்ன பண்ணும்னா சோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 10 அடுத்த வருஷத்துக்கு 10 தான் பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா கண்டுபிடிக்கணும் சோ அது என்னன்னா 10 plus 10 plus 10 into 10 divided by 100 that is 10 plus 10 என்ன 20 plus 100 by 100 that is 1 so 20 plus 1 is equal to 21% தான் effective rate of interest ஓகேவா பட் இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 20% தான் இருக்கும் சோ இந்த டிஃபரன்ஸ் இந்த 1% டிஃபரன்ஸ் தான் we will have the difference in the simple interest and compound interest ஓகேவா சோ இந்த ஃபார்முலா இத வந்து நான் இந்த क्वेश्चனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃபர்ஸ்ட் ஜெனரலா பேசிக்கா நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாலயே சொல்லி தந்தறேன் சோ amount is equal to what amount so amount is equal to p into 1 plus r by 100 the whole power n so principal என்ன 20,000
into 1 plus r என்ன 10 divided by 100 the whole square. So இது 1 இது 10 அப்பனா என்ன இருக்கும்? So 20,000 into 11 by 10 the whole square. So இதை நான் சால்வ் பண்ணா என்ன இருக்கும்? 20 1 2 3 into 11 by 10 into 11 by 10. So 10க்கு 10 2 0 கேன்சல் ஆச்சு. So என்ன இருக்கு? 200 into 121, that is 24200. ஓகேவா? So 24200 என்னது? அமௌண்ட். அவங்க நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க. So பிரின்சிபல் வந்து 20,000, அமௌண்ட் வந்து 24,200. So the interest is 4,200. ஓகேவா? So 4,200 தான் ஆன்சர். So இதுதான் நார்மலா ஃபார்முலால எல்லாரும் யூஸ் பண்றது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா so percentage மெத்தட்ல போடுவோமா? So first thing என்ன சொல்லிட்டேன்? பிரின்சிபல் வந்து so இந்த காம்பவுண்டர்ஸ்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 டைப்ல போடலாம். So ஒன்னு வந்து இந்த நார்மலா ஃபார்முலால போடுறது, இன்னொன்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி இது பண்றது. நான் வந்து இந்த மெத்தட மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சில சம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஃபார்முலா மெத்தட் நான் என்னைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? சோ இதுதான் நான் யூஸ் பண்றது, இந்த பெர்சன்டேஜ் அண்ட் தி எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலா மெத்தட் நான் எந்த சம்முக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? பெர்சன்டேஜ் மெத்தட்ல இப்போ பிரின்சிபல் என்ன 20,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%. So what is 10% of 20,000? That is 2,000 rupees. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2,000. அப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப செகண்ட் இயரோட பிரின்சிபல் என்ன? That is 20,000 plus 2,000. That is 22,000. இப்ப செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன? செகண்ட் இயர் எண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வருமா? செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், that is 10% of 22,000 is 2,200. ஓகேவா? இப்போ இந்த 2,200 என்ன பண்ணணும்? ஆக்சுவலா அவ்வளவுதான் ஆன்சர். ஆக்சுவலா 2 years தானே கேட்டிருக்கான். சோ அவங்க என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் earned in 2 years. சோ ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 ரூபாய், ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2,200. So the total interest will be 2,000 plus 2,200. That is 4,200. We got the answer, right? ஓகே. இப்ப அந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபார்முலா சொல்லி தந்தேன்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 10%, செகண்ட் இயருக்கு 10%. சோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? சோ a plus b plus ab by 100. இதுல a b ரெண்டுமே 10 தான். சோ 10 plus 10 plus 10 into 10 divided by 100. So the answer will be 21. அப்போ 21% தான் effective rate of interest. So 21% of 20,000 will be the interest in compound interest after 2 years. So 21% கண்டுபிடிச்சிருவோமா? So 21 by 100 into 2123. So 20க்கு 20 cancel ஆச்சு. So I will get 21 into 200, that is 4200. ஓகேவா? சோ இதுதான் 3 பாசிபிள் மெத்தட்ஸ். ஓகேவா? சோ இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்குன்றத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ மேக்ஸிமம் வந்து இந்த பெர்சன்டேஜ் மெத்தடும் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் மட்டும் தான் நான் வந்து இந்த ஃபர்தரா வர எல்லா क्वेश्चंसக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபார்முலா மெத்தட நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? சோ மேபி உங்களுக்கு டீச் பண்ணணும்ன்றதுக்காக போட்டால் வேணா போடலாம். ஓகேவா? பட் மத்தபடி நான் இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம்லயும் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணதே கிடையாது. ஓகேவா? மேபி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு क्वेश्चन வந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபார்முலா மெத்தட் போகணும். ஓகேவா? ஆக்சுவலா என்னோட கேட் 2023ல வந்து இப்படிதான் ஒரு क्वेश्चन வந்துச்சு. அந்த क्वेश्चனுக்கு ஃபார்முலா மெத்தட் தான் போட்டேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்லாம் வச்சு போட முடியல. சோ அந்த क्वेश्चனை வந்து நார்மல் ஃபார்முலா மெத்தட்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. சோ ஜஸ்ட் a minute. So we go to the next question. இது ஒரு நல்ல क्वेश्चन. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, if rupees 2,000 amounts to 2,880 in 2 years at a compound interest, what is the rate of interest per annum if the interest is compounded annually? So இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ரெண்டு இதுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நான் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ நார்மலா ஃபர்ஸ்ட்
இந்த கொஸ்டினுக்கு நார்மல் மெத்தட்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். போடலாம். ஸோ எப்படின்னா இதுல வந்து பிரின்சிபல் வந்து 2000 rupees, அமௌண்ட் வந்து 2880. அப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன 880யா? ஓகே. இப்போ இந்த 880 வந்து என்னவா இருக்கும்? தட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 2 வருஷமும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமா இருக்காதா? 2 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா இதுல நார்மலா என்ன பண்ணுவேன்னா 2000க்கும் அந்த 2880க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் அதை எப்படி நான் வந்து இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் எப்படி போடுவேன்னா 2000:2880. ஸோ ரேஷியோ எடுப்பேன். இது 100, இந்த 0 கேன்சல் ஆச்சா? ஸோ 100ல கேன்சல் பண்ணா 100, இங்க வந்து என்ன 144. அப்போ 100 ரூபாய் கொடுத்தனா 144 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் வருது. அப்படின்னா எவ்வளோ? 44 rupees வந்து எனக்கு 44 rupees தான் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து 44 rupees எனக்கு நல்லா தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 rupees, அந்த 20% இருக்கணும். ஏன்னா 20 + 20 + 20 × 20/100 போட்டு பாருங்க. ஸோ 20 + 20 வந்து 40யா? இங்க 20 × 20 400. 400/100 வந்து 44. எனக்கு இந்த 44னால எனக்கு தெரியும் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% தான்ட்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மெத்தட். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஸோ வேற எப்படி போடலாம் இந்த கொஸ்டினை? ஆக்சுவலா நான் இந்த கொஸ்டின் வந்து நான் இப்படி சால்வ் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, ஏதாவது கண்டுபிடிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் தி இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலாலே போடுவோமே. ஃபார்முலால அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? P × 1 + R/100 த ஹோல் பவர் என்ன? ஸோ இந்த ஃபார்முலா மெத்தட்ல தான் போடணும் போல இந்த சம்ம. amount is equal to P × 1 + R/100 the whole power n. So amount வந்து 2880, that is equal to 2123 × 1 + R/100 the whole square. So 2880 divided by 2000 is equal to 1 + R/100 the whole square. So so இது வந்து 100, இது வந்து 144. So square root எடுக்கலாமா? So taking square root on both sides, so 12/10 is equal to 1 + R/100. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? 12/10 தெரியும் 10 ரூபா கொடுத்தனா எனக்கு 12 ரூபா வருது. அப்பனா எவ்வளோ? 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா? இதுலயே மேட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க 10 ரூபா போடுறேன், எனக்கு 12 ரூபா ரிட்டர்ன் வருது. ஸோ ஐ ஆம் கெட்டிங் 20% இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ இதை அடுத்து என்ன பண்ணணும்னா 12/10 - 1 is equal to R/100. அப்போ என்ன இருக்கும்? 12 - 10/10 is equal to R/100. So 2/10 is equal to R/100. 0 cancel ஆச்சு. So R is equal to 20%. ஸோ இந்த கொஸ்டின் ஃபார்முலா மெத்தட்ல தான் போடணும் போல. எனக்கு வந்து நான் இந்த ஃபார்முலா மெத்தட்லாம் தெரியாது. நான் வந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நான் எடுத்துட்டு வரணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்லைட்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணிடுவேன். இந்த சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? நான் இந்த கொஸ்டினை போட்டோடனே நமக்கு தெரியும் தானே, இது 2 ரேஷியோ எடுத்தேன். 100 44 உடனே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20ன்றதை பார்த்துட்டு சரி இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன்றவனே தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நார்மலா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எடுங்க. ஸோ எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதா இருக்கும். ஆக்சுவலா அந்த 44 இப்போ 44 வந்து 20 அந்த நம்பர்ன்றதுனால தெரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து அது 44ஓட வேல்யூ தெரியலனா அந்த 44 வந்து ஈக்குவேட் பண்ணி பார்ப்போமே. ஸோ என்ன சொன்னேன்? A + B + AB/100 தான் என்னன்னா 44ஆ? நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஏவும் பியும் சேம்னு சொல்லிட்டேனா? அப்போ என்னவா இருக்கும்? 2A + A² என்னவா இருக்கும்? 44. அப்போ A² + 2A - 4400 is equal to 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்றதுன்னா விடிஞ்சிரும். ஓகேவா? ஆக்சுவலா நான் இந்த மெத்தட் இப்பதான் ட்ரை பண்றேன். உங்கள்ட்ட முன்னாடி தான் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ல ஆன்சர் உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட்ல ஆன்சர் தெரியல அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா தெரியுமா? ஸோ த குவாட்ராட்டிக் ரூட்டோட ஃபார்முலா என்ன? ஸோ B ஸோ X is equal to -B + or - √B² - 4AC divided by 2A. SICAல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ A² + 2A - 4400வா? ஸோ A² - 2A +
plus 2a வா. So a square plus 2a minus 4400, right? Minus 4400 is equal to 0 வா. அப்போ b என்ன 2. So minus 2 plus or minus root of b square is 4 minus 4 into 1 into 4400. No, no, minus 4400. Okay வா, because c value வந்து மைனஸ்ல இருக்கு, divided by 2 because 2 into 1 தான். So இங்க என்ன இருக்கும், minus 2 plus or minus root of 4 plus 44 into 4 என்ன 4 is 16 1 6 176 176 00 divided by 2. So இங்க என்ன இருக்குன்னா minus 2 plus or minus root of 17604 இருக்கும். ஆக்சுவலா இந்த இது வந்து தேவையே இல்லை. இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு நீங்க இந்த மெத்தட நீங்க படிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு தெரியலனா அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். ஸோ 17604 இது நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? 17604. ஸோ எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். ஸோ டிவைடட் பை 2 இருக்குமா? ஸோ 17604 வந்து நான் 4ல அடிக்கலாமா? 8ல அடிச்சுனா என்ன வரும்? 56. 8லயே கேன்சல் பண்ணலாம். ஸோ 8 2 16. இட்ஸ் 16 பேலன்ஸ் ஒன்று 8 2 16 இல்லை 8ல கேன்சல் ஆகலை. 56 7 8 56 44 40 நினைச்சிட்டு 8ன்னு சொல்லிட்டேன். 8ல கேன்சல் ஆகாது. ஸோ the divisibility rule for 8 is last 3 digits should be divided by 8. ஓகேவா? ஸோ 4ல கேன்சல் பண்றேன். 4 4 16 பேலன்ஸ் 1 4 4 16 0 1 4001 4401 4401 எங்கேயாவது பார்த்துருக்கேனா? இல்ல 8 9 3ல கேன்சல் ஆகும். ஸோ 1 இது 1 4 3s are 12 13 14 balance 2 6 3s are 18 19 20 balance 2 7 3s are 21 1467. இப்படி ஒரு ஸ்கொயர் நம்பர் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இது இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 1467லாம் 1467 இது எங்க இருக்கும்? 114லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 31 ஸ்கொயர் வந்து என்ன 961. அதுக்கப்புறம் 1024 இருக்கும், 1089 இருக்கு. 34 ஸ்கொயர் என்ன 35 ஸ்கொயர் வந்து 1225. 34 ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கும்? 34 ஸ்கொயர்லாம் வந்து கன்ஃபார்மா 6ல தான் முடியும். ஸோ இந்த நம்பர் வந்து இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இல்லை நான் ஏன் தப்பு பண்ணி வச்சிட்டேன்னா, பி ஸ்கொயர் என்ன 2 2 4 தான் மைனஸ் 4ac 4 into a into c divided by 2a. ஸோ 20 வரணுமே. ஸோ x is equal to minus b plus or minus root of b square. ஏதாவது ஈக்குவேஷன்லேயே தப்பா? a plus b வந்து ஓகே, a square divided by ஓகே. ஆமா மக்களே, ஈக்குவேஷன்லேயே தப்பு. இங்க பாருங்களேன். ஸோ 2a இருக்காது, இந்த இடத்துல 200a இருக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல 200a தானே வரணும். ஓகே ஃபைன். சரி, இந்த கொஸ்டின் வந்து இந்த மெத்தட் வந்து சடனா சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணிருக்கேன். மேபி இது நான் ப்ரிப்பேர் பண்ண இப்படி வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். இப்போதான் நான் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ 200a minus 4400 is equal to 0. இப்போ போட்டோம்னா ஆன்சர் வரும். போடுவோமா? ஒன் செகண்ட் போடுவோம். வீடியோக்கு வியூஸ் வராதுன்ற தைரியத்துல என்னென்னலாம் பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஃபைன். யூடியூப்லாம் ஆகணும்ட்டுலாம், இந்த யூடியூப்ல வீடியோ போடணும்லாம் நான் ஐ நெவர் தாட், பட் ஐ எம் டூயிங். a ஸ்கொயர் பிளஸ் 200a மைனஸ், இதோட காமெடி என்னன்னா டீச்சராலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பிளஸ் 200a மைனஸ் 4400 is equal to 0. So x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So minus 200 plus or minus root of 200 square என்ன 2 2 are 4. அட்டேங்கப்பா, இது என்ன 4 0 வருது. ஸோ என்ன இருக்கும்? மைனஸ் 4 into 1 into 444 4400 divided by 2 2 plus or minus root of இங்க என்ன இருக்கு 4 1 2 3 4 plus 17600. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 40 1 2 3
17600. ஆக்சுவலி இப்போ நான் வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ ஐ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நான் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் டீச் பண்றேன். ஸோ இதை வந்து நான் இந்த ஸ்டெப் வந்து நான் இங்கேயோ முடிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து தேவையில்லாத நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஆக்சுவலாக நான் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன், ஓகே? ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் rupees 2400 at 5% for 4 years. ஸோ வெரி சிம்பிள். ஒரு வருஷத்துக்கு 5%. ஸோ 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 5 4s are 20. ஸோ 20% of 2400 will be the answer. So 20% of 2400, that is 20 by 100 into 2400. So 20 into 24, that is 480. So normally formula substitute பண்ணனும்னா எப்படி? I is equal to PNR by 100. ஓகேவா? இதெல்லாம் ஒரு மொக்க क्वेश्चन. 2400 into 4 into 5 divided by 100. So same 24 into 20. Okay, 480 is the answer. Yeah. Next question. If rupees 4000 becomes 4800 in 2 years at simple interest, how much will? Yeah, இது ஒரு நல்ல கொஸ்டின், ஓகேவா? என்ன சொல்றாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பேசுறோம். ஸோ 4000 rupees வந்து 4800 ஆகுது இன் 2 years. That means, so here principal is 4000, amount is 4800, so interest is 400 rupees. Sorry, 800 rupees for 2 years. So 1 year-க்கு 400 rupees. Appo, what is the rate of interest? So 400 is what percentage of 4000? Of course 10%. So R is equal to 10%. அப்ப என்ன சொல்றாங்க? In how much years? Okay, then how much will 6000 become at the end of 6 years at the same rate? அப்போ 6000 rupees இப்போ 10%க்கு 6000 rupees 6 yearsக்கு வந்து நான் போட போறேன். So what will be the amount என்னன்னு கேக்குறாங்க. So அப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன? So 60% தான் இன்ட்ரெஸ்டா? So amount என்னவா இருக்கும்? 160%. 160% of 6000. So 160 by 100 into 6123. So 16 into 6 வந்து 9600. So amount is equal to 9600. Fine. So இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா 4000 rupees அது வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 4800 ஆகுது. So that means 800 is the simple interest for 2 years. So simple interest will be same for both the years. So 400 is the simple interest. So 400 தான் ஒரு வருஷத்துக்கான simple interest. So 400 is the simple interest for 4000. So that is rate of interest is 10%. இப்போ 10%க்கு 6000 rupees 6 yearsக்கு கொடுக்க போறேன். அப்படினா what is the rate of interest? So 6 into 10, that is 60%. So 60% வந்து rate of interest. அப்போ amount என்னவா? Principal plus interest. Amount வந்து 100%, rate of interest 60%. அப்போ 160% of 6000 தான் answer. So that is 9600. Fine. Yeah. அடுத்த question. So what principal would amount to 12,800 in 6 years at in rate of 10% at simple interest? என்ன சொல்லிருக்காங்க? amount. Okay, so amount கொடுத்துட்டாங்க, ஓகேவா? So 12,800 தான் amount. principal கேக்குறாங்க. எப்படின்னா அந்த பிரின்சிபலை 10 இயர்ஸ்க்கு 10% per annumக்கு 6 இயர்ஸ்க்கு நான் அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன்னா, that is 16%, அதாவது 60% will be the rate of interest and 100% will be the principal. So 160% தான் amount. So அப்போ 160% of principal, that is equal to 12800. So அப்போ 160 divided by 100 into P is equal to 12800. So P is equal to 12800 into 100 divided by 160. So 00 cancel ஆகுது. So இத 128 வந்து 8ல cancel ஆகுமா? Yeah, cancel ஆகும். So இது வந்து 2 times, இது வந்து 1 balance 4 160 times. So 160 னா again வந்து இது வந்து ஒரு 80. So principal is what? 80 into 100, that is 8000. Okay, so this is the answer. So இத நார்மலா என்ன சொல்றது, நார்மல் ஃபார்முலால எப்படி போடுறதுன்னா amount is equal to principal plus interest. So 12800 is equal to P plus PNR by 100. So that is P into 1 plus NR by 100, that is equal to 12800. So அப்ப என்ன 12800 is equal to P into 1 plus 6 into 10 divided by 100.
ஸோ 10 கேன்சல் ஆச்சு. அப்படின்னா என்ன இருக்கும்? 10 + 6 16/10. யா, ஸோ 12800 is equal to P into 16 divided by 10. So அப்போ principal is equal to 12800 into 10 divided by 16. So 8 table cancel பண்ணா இது 2 times, இது வந்து 1600 இருக்கும். So இது வந்து 800 times. So principal is equal to 800 into 10, that is 8000 rupees. Okay, yeah. So இப்படிதான் இந்த சம ஃபார்முலா மெத்தட்ல போடணும். ஓகே, ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்றது, ஒரு சம ரெண்டு மெத்தட்ல போடுறது வந்து காண்டாகுது. ஐயோ, எவ்வளவு நேரம்டா பண்றதுன்ற மாதிரி இருக்கும். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல, நான் பேசக்கூடாது. ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் போமா. If certain amount doubles in 5 years in simple interest, in how many years it will become simple in 6 times? Yeah, இது வந்து ஒரு மொக்க கொஸ்டினா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. 100 ரூபாய் போட்டா 200 ரூபாய் வருது. அப்ப இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ 100 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட், 100 ரூபாய் தான் பிரின்சிபல். என் வந்து 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100. ஸோ இது கேன்சல் ஆகுது. ஒரு 5 5 25 100. ஸோ R is equal to 20%. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வுட் பிகம் 6 times. அதாவது 100 ரூபாய் போட்டா எனக்கு 600 ரூபாய் வரணும். அப்பனா 500 ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வரணும். ஸோ திரும்ப அதே கணக்கு எழுதுவோமா, I is equal to PNR by 100. இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரணும், 500 ரூபாய் வரணும். எத்தனை ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 divided by 100. 100 கேன்சல். அப்ப n is equal to what, 500 divided by 20. ஸோ 500னா 8 டைமா, 8 டைம் இல்ல, இது 0 25. So n is equal to 25 years. Okay, so this is the answer. Is it clear? Okay. அடுத்து, what is the value that a sum of rupees 12,000 would amount to 10%? காம்பனன்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 12,000 ரூபாய் 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல விட்டனா 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும்? இந்த சம்ம 30 செகண்ட்ல பெர்சன்டேஜ் மெத்தட் வச்சு போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன, 12000. ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா என்னன்னா, இந்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றது, வேர்ட்ஸ் எழுதணுமேன்ட்டு எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10%. ஸோ 10% ஆஃப் 1200 இஸ் 1200. அப்படின்னா செகண்ட் இயர் பிரின்சிபல் என்ன, தட் இஸ் 12,000 plus 1200. அது என்னது, 13,200. ஓகே, இப்போ 13,200 தான். ஆமா, அப்போ செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, 13,200ல 10%, 13200. இப்ப தேர்ட் இயரோட பிரின்சிபல், தட் இஸ் தேர்ட் இயரோட பிரின்சிபல் என்ன, 13200 இல்ல, 1320. இந்த இடத்துல ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன். ஸோ தேர்ட் இயரோட பிரின்சிபல் வந்து 13200 பிளஸ் 1320. that is 14520. அப்போ what is the interest for third year? Interest for third year is 1452. கரெக்டா, அதாவது 14520ல 10% என்ன, 10% ஒண்ணுமே இல்ல, கடைசியில இருக்க ஒரு டிஜிட்ட பாயிண்ட்டுக்கு அடுத்து தள்ளி விட்டுருங்க. ஓகேவா, அதுதான் 10%. அப்போ ஃபைனல் அமௌண்ட் ஆஃப்டர் 4 years. ஓகேவா, சாரி, அமௌண்ட் ஆஃப்டர் 3 years என்ன, பேனா எழுது. So amount after 3 years is 14520 plus 1452. So என்ன வரும், 15972. கரெக்டா? Yeah, this is the answer. ஓகேவா, இதுதான் பெர்சன்டேஜ் மெத்தட். ஸோ இந்த பெர்சன்டேஜ் மெத்தட்ல இத்தனை எழுதி இருக்குன்னா, நான் எக்ஸாம்ல போட்டேன்னா என்ன பண்றேன்றதை பார்ப்போம். ஓகேவா, 12,000 ரூபாய் 10% per இன்ட்ரெஸ்டா. ஸோ 12,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடியிறப்ப 1200 வந்து இதா இருக்கும். ஸோ 13200. இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் 1320. ஸோ என்ன இருக்கும், 14520. ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடியிறப்ப. ஓகேவா, இது அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல, இது செகண்ட் இயர், இது வந்து தேர்ட் இயர். தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1452. ஸோ அப்போ 15972. ஸோ இதுதான் என்னன்னா
4th இயரோட பிரின்சிபல். 4th இயரோட பிரின்சிபல் தான் the final maturity amount after 3 years, right? So this is the answer. So it will take me only, இந்த கொஸ்டினா இருந்ததுன்னா 10 செகண்ட் தான் எனக்கு, பிகாஸ் நான் ஒரு 5 நம்பரை மல்டி ஆட் தான் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வே பை விச் ஐ வில் டூ இன் த எக்ஸாம். ஓகேவா? ஸோ நார்மலா இது ஃபார்முலா எப்படி போடலாம்? ஃபார்முலால போடணுமா? amount is equal to p into 1 plus r by 100. நல்ல வேலை இது காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேவா? இதே ஹாஃப் இயர்லி செமி ஆனுவலின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அமௌண்ட் வந்து பிரின்சிபல் என்ன 12,000 ரூபாயா இன்டூ 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%, 10 by 100, 10 தானே டோட்டல், 10 12 10 ஹோல் கியூப். ஓகே, ஸோ தட் இஸ் 12 1 2 3 இன்டூ இது என்ன இருக்கு 1, இது 10, 10 plus 1 11 by 10 the whole cube. So 1 2 1 2 3 into 11 cube என்ன 1 3 3 1 divided by 1 1 2 3. So 3 0க்கு 3 0 cancel ஆச்சு. So 12 into 1 3 3 1 will be the answer. So 12 12 1 2 36 37 36 39 12 3 12 12 3 5. So 1 5 9 2 7. Yeah, I got the answer with the formula method also, right? Okay. So I go to the next question. இந்த கொஸ்டின் வேற எப்படி போடலாம்? எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே. சாரி கைஸ். ஸோ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஆக்சுவலா இங்க 3 இயர்ஸா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சுப்போம். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. ஸோ ஏ என்ன 10 பிளஸ் 10 பிளஸ் 10 இன்டூ 10 டிவைடட் பை 100, தட் இஸ் 21. இப்ப இந்த இது கூட நான் 10 ஆட் பண்ணணுமா? கரெக்டா? அதாவது 21 கூட அகைன் ஒரு 10% ஆட் பண்ணணும். ஸோ தட் இஸ் அகைன் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னா 21 plus 10 plus 21 into 10 divided by 100. ஸோ இது 10 10 கேன்சல் ஆகுது, இங்க 2.1 கிடைக்கும். தட் இஸ் 31 plus 2.1. தட் இஸ் என்னது 33.1. ஸோ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 33.1 rupees வந்து இன்ட்ரெஸ்டா கொடுக்கணும். அவன் என்கிட்ட என்ன கேட்கறான்? ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னா 100 plus 33.1. ஓகேவா? ஸோ இங்கேயே போட்டுக்கலாம் 100 plus 33.1% ஆஃப் பிரின்சிபல் தான் வந்து ஃபைனல் அமௌண்டா இருக்கும். தட் இஸ் 133.1% ஆஃப் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். எனக்கு பிரின்சிபல் தான் தெரியுமா? 133.1 divided by 100 into 1 to 1 2 3. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆச்சு. அடுத்தது இந்த ஒரு 0க்கு பதிலாக நான் 13 இந்த பாயிண்ட் தள்ளிடுறேன். அப்புறம் என்ன இருக்கும்? 1331 into 12. சி இதே தானே இங்கேயும் வந்துச்சு, ரைட்டா? ஸோ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இப்படியும் போடலாம். ஓகேவா? ஸோ யா த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து எத்தனை மெத்தட் இருக்கு? 1 2 3 மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட்ல ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல யூ கேன் சால்வ் த கொஸ்டின். ஓகே, ஆக்சுவலா 3 மெத்தடுமே தெரிஞ்சுக்கணும். 3 மெத்தட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மெத்தட் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்லிட்டான். இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருந்துச்சுன்னா பெர்சன்டேஜ் மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். இதை தவிர வேற ஒரு சிம்பிளான ஒரு நம்பர்ஸா இருந்ததுன்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஈஸியா இருக்கும். இதே காம்பவுண்டட் செமி ஆனுவலி குவார்டர்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் பெர்சன்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங் சார் அப்படின்றவங்க எல்லாம் அதுல போங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க ஃபார்முலாவே போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஹாஃப் இயர்லினா என்ன? r/200 into 2n இருக்கும். அதே காம்பவுண்டட் குவார்டர்லினா r/400 into 4n இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாஃப் இயர்னா கீழே 2 டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல 2 மல்டிப்ளை பண்ணுவோம். குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் கீழே 4 டிவைட் பண்ணி மேலே வந்து 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். Next question. So what sum would amount to 29,289 in 3 years at a rate of 10% in compound interest? Okay, so இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த கொஸ்டின் நான் எப்படி போடுவேன்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்க மாட்டேன். ஸோ என்னன்னா 10% இன்ட்ரெஸ்டா 10 ரூபா கொடுத்தனா எனக்கு 11 ரூபாய் கிடைக்கும். அப்படியா? ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி போடுறேன், நான் வந்து எக்ஸாம்பிள் எப்படி போடுறேன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலா ஃபார்முலா எடுத்து போட்டுட்டு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? 10% இன்ட்ரெஸ்ட்னா 10 ரூபாய்க்கு 11 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஸோ 11 ரூபாய் தான் என்னன்னா 29,282.
அப்போ 10 ரூபாய் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். இந்த 10 ரூபாய் எதுக்கானதா இருக்கும்னா ரெண்டாவது வருஷத்தோட பிரின்சிபலா இருக்கும். ஓகேவா? இதை நான் இன்னொரு டைம் போடுறப்ப ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் வந்துடும். ஸோ இங்க பாருங்களேன், இது என்ன இன்டூ 10 டிவைட் பை 11 இருக்கும். ஸோ இது வந்து 2 மிச்சத்துக்கு 7 இருக்குமா, 6 66க்கு 4 6 68 இருக்கு. அகைன் 6 66 மிச்சம் 2. ஸோ 2. ஸோ 26620. ஓகேவா? 26620. இது என்னன்னா இதுதான் ரெண்டாவது வருஷத்துக்கு 11 ரூபா. அப்போ 10 ரூபா என்ன, அகைன் 10 by 11. ஸோ இது 1 2 22 21 24 25 26. ஸோ 4. ஸோ 4 வருமா, 4 தானே வரும், கரெக்டாக தானே போடுறேன். ஓகே 4 மிச்சம் 2. ஸோ 20. ஸோ இங்க அப்பனா 2420. ஸோ இது என்னது ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இருக்க பிரின்சிபல். ஆக்சுவலா இது என்னன்னா சி ஃபர்ஸ்ட் இயர் எண்டோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து செகண்ட் இயர் எண்டோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் 11 ரூபாயா இருக்கும். 10 ரூபாய் என்ன, ஸோ இன்டூ 10 டிவைட் பை 11. ஸோ இது 2 மிச்சம் 2 20. ஸோ இன்டூ 10 வந்து 2200. ஸோ இதுதான் ஆன்சர்ன்ட்டு. சாரி 000 இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல 0 மிஸ் பண்ணிட்டோம் போல. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்முலால எப்படி போடலாம் அப்படின்றத ஐ வில் டீச் யூ. ஓகே, சாரி. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுப்போம். அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டான் 29282. ஸோ அமௌண்டோட ஃபார்முலா தெரியுமா, A is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஸோ 29282 is equal to P into 1 plus rate of interest வந்து 10 by 100 the whole cube. ஸோ 29282 is equal to P into, ஸோ இது 10 வருமா, ஸோ 10னா 11 by 10 the whole cube. ஸோ இதை நான் அடுத்த ஸ்லைடு கொண்டு போறேன். ஸோ இதுலயே ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? 29282 is equal to P into 11 by 10 the whole cube. So P is equal to 29282 into, so இது அந்த சைடு போனா என்ன ஒரு ரெசிப்ரோக்கலா இருக்குமா. ஸோ அப்போ 10 into 10 into 10 divided by 11 into 11 into 11. ஓகேவா? ஸோ இந்த 10 by 11 10 by 11 10 by 11 இது 3 டைம் நான் போட்டேனா. ஸோ அது எதுக்குன்னா அது இந்த நான் சொன்னேன் தெரியுமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 வீடியோ போடுவேன்ட்டு, அந்த 3 வீடியோவும் பாருங்க, அப்பதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன் நான் 3 தடவை 11 நாளா அந்த 29282 வகுத்துன்றது. ஓகேவா? ஸோ ஷால் வி டிவைட் திஸ். ஸோ ஒரு 11 11. ஸோ 2 22 22க்கு 7 6 66 66க்கு மிச்சம் 6 மிச்சம் 60 66 2. ஸோ 2 11 அடிச்சுன்னா 2. So the balance will be 4. So 4 tables of 4, the 4 times 2. So 2. So 242 22. So அப்ப மேல என்ன இருக்கு 22 into 10 into 10 into 10. So principal will be 22,000. Okay. So this is the way by which you can do it in the formula. Okay. So effective rate of interest என்ன சொல்லியிருந்தேன், போன சம்ம இதான கண்டுபிடிச்சோம். நீ பாருங்களேன் 10% per annum effective rate of interest for 3 years கண்டுபிடிச்சுமா எவ்வளோ 33.1. அப்போ effective rate of interest என்ன 33.1. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் 100 plus 33.1 வந்து 133.1. ஓகேவா? ஸோ 133.1% ஆஃப் த பிரின்சிபல் அதுதான் என்னன்னா 29280. அப்போ பிரின்சிபல் என்ன, ஸோ இது என்னவா இருக்கணும் 133.1 டிவைடட் பை 100 into P is equal to 29280. இது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஒரு டெசிமல் போறதுக்காக மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன இருக்கும் 1331 divided by 1000 into P is equal to 29280. So principal is equal to 29280 into 1000 divided by 1331. See இதுவும் சேம் ஸ்டெப் தான். மேல 1000 கீழே 11 கியூப் வந்து 1331. ஸோ இந்த மெத்தட்லயும் ஆன்சர் வந்து 22,000 தான் வரும். ஓகேவா? ஸோ சி there are numerous ways for this question also. ஓகேவா? உங்களுக்கு கரெக்டா எக்ஸாம்ல இது வந்து எப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் போடணுன்றது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் தெரியும். ஓகேவா? ஸோ லேர்ன் எவ்ரி மெத்தட்ஸ் அண்ட் எந்த கொஸ்டினுக்கு எது அப்ராப்ரியேட்டா இருக்குன்றத யூ ஃபைண்ட் இட் அண்ட் டூ தட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், a certain amount triples in 4 years at
certain rate of compound interest, in how many years would the sum become 9 times? அவ்வளவுதான். ஆக்சுவலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாருங்களேன், எக்ஸ் ஓகேவா, எக்ஸ் வேணாம் 100 ரூபாய். அவன் என்ன சொல்லிட்டான், 4 வருஷத்துல அந்த அமௌண்ட் வந்து 3 மடங்கு ஆகுது. அப்பனா 100 ரூபாய் வந்து 300 ரூபாய் ஆகுது. அடுத்து என்ன ஆகும்னா திரும்பவும் இது வந்து ட்ரிபிள் தான் ஆகும். ஓகேவா, ஸோ 300 ரூபாய் வந்து 900 ஆகும். 900 வந்து 2700 ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு கேப்புக்கும் 4 இயர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறான், இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் த சம் பிகம்ஸ் 9 டைம்ஸ். 9 டைம்ஸ்னா 900 ஆகணும். 900 ஆகிறதுக்கு 4 இயர் பிளஸ் 4 இயர் 8 இயர்ஸ். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து வேற ஸ்டெப் ஃபார்முலாலாம் எதுவுமே தேவையில்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான், இது வந்து இட் இஸ் அ ஃபிக்ஸட் ரூல். ஓகேவா, ஸோ இஃப் சம் ட்ரிபிள்ஸ் இன் 4 இயர்ஸ் மீன்ஸ் ஃபார் எவ்ரி 4 இயர் த அமௌண்ட் வில் ட்ரிபிள். ஓகேவா, 100 ரூபாய் போட்டீங்கன்னா 4 வருஷத்துல 300 ரூபாய் ஆகும். அடுத்த 4 வருஷத்துல 900 ஆகும். அடுத்த 4 வருஷத்துல 2700 ஆகும். அடுத்த 4 வருஷத்துல so what is 27 into 3? 27 into 3 வந்து 60. 60 plus 21 81. Yeah, so 81 8100 ஆகும். ஓகேவா, so இதுதான் இந்த கொஸ்டினோட மெத்தட். ஓகேவா, வெரி சிம்பிள். எஸ்ஐசி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If rupees 8,000 had been lent at 10% per annum, the interest being compounded annually, what is the interest rate for 5th year? ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் பெர்சன்டேஜ் மெத்தட் தான் ஒரே வழி. ஓகேவா, ஸோ இந்த பெர்சன்டேஜ் மெத்தட்லாம் தெரிஞ்சுன்னா ஸோ என்னது 1 மினிட்ல இந்த கொஸ்டின் போடலாம். ஸோ பிரின்சிபல் என்ன, 8,000 ருபீஸ். ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், 10%. ஸோ 800 தான் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். ஸோ 8800. இதுல 10% 880. ஸோ இதுதான் செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். ஸோ 80. ஸோ 16 9680. இதுல இன்ட்ரெஸ்ட் என்ன 968. ஓகேவா, ஸோ இதுதான் தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன இருக்கும் 8 6 12 13 14. இது என்ன இருக்கும் 10 16. ஸோ 10648. இப்ப இதோட இன்ட்ரெஸ்ட் என்னமா இருக்கும்னா 1064.8. ஓகேவா, இதுதான் ஃபோர்த் இயரோட இன்ட்ரெஸ்ட். இப்போ ஆட் பண்ணுங்க. ஸோ 8 8 4 12 6 4 10 10 1 11 6 + 1 7 11. ஓகேவா, அடுத்து இதோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னா 1171.2.8. இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1171.28. இங்க யா, சோ இதுதான் என்ன 5th இயரோட இன்ட்ரெஸ்ட். சோ அவங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்க, 5th இயரோட இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க. சோ 1171.28 will be the answer. ஓகேவா, சோ இதுக்கெல்லாம் நீங்க நார்மல் நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போறீங்கன்னா அது எப்படி ஃபார்முலா மெத்தட்ல போடுறதுன்னு எனக்கே தெரியல. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் 5th இயருக்கு வந்து நீங்க எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணா போடலாம். ஓகேவா, சோ 33.1 + 21 அத போட்டீங்கன்னா, ஏன்னா 2 வருஷத்துக்கு 21 3 வருஷத்துக்கு 33.1 அத ரெண்டையும் எஃபெக்டிவ் ரேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு வந்துடும். ஸோ அதை போட்டுட்டு நீங்க இந்த கொஸ்டின் போடலாம். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கால்குலேஷனா தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா 33.1 + 21 இருக்குமா, இதை ஆட் பண்ணிடலாம். பட் ஆனா இதை அகைன் மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 21/100 போடணும். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இப்படியும் போடலான்றதுக்காக. 331 21. ஸோ என்ன இருக்கும் 331 662 இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னா 6951. எத்தனை டெசிமல் தள்ளி வைக்கணும், 2 டெசிமல் தள்ளி வைக்கணும். அப்போ ஆல்ரெடி கீழே ஒரு 100 இருக்கா, அப்படின்னா இதுவும் முன்னாடி போயிடும். அப்போ 33 21 0.6951. அப்போ 54.6951% தான் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ கால்குலேட்டர்ல போட்டு பார்க்குறேன் கரெக்டாக வருதான்ட்டு மட்டும். 59.6951 divided by 100 அப்படின்னா என்ன பண்ணுன்னா 0.546951 into 8000. இல்ல 8000 போடுங்களா, எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா 31. க்கும் 33.1 into 21, ரைட்? ஸோ 21 நான் 2.1 எடுத்துட்டு டெசிமல் தப்பா வச்சுட்டு பாருங்க. என்னடா ஒரு சம் போட்டனா 4 இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த இடத்துல கரெக்ட் தான். என்னன்னா டெசிமல் தான் தப்பா வச்சிருக்கேன். ஸோ சரி 1 செகண்ட் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். வரும் ஆன்சர் வரும், வராமலாம் போகாது. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கும்? ஸோ 33.1 அது கூட 21. ஓகேவா? இட் இஸ் நாட் 2.1. நான் 2.1 எடுத்துட்டு டெசிமலை தள்ளி வச்சிட்டேன். ஸோ 331ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 331 6 6 2. ஸோ 6951. இதுல ஒரு டெசிமல் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 695.1 டிவைடட் பை 100னா 6.95. 6.951. ஸோ 51 இங்க 10 6 10 11 1 1. ஸோ ஓகே 61.051. ஓகேவா? ஸோ இப்போ போட்டு பார்ப்போம். 61. 2 பாயிண்ட் வைக்கிறேன். 051 into 8123. அப்பயும் இல்ல 0.61 போடணும். ரைட்? ஆமா 0.61051 into 8123 is equal to ஓகே சம்திங் இதுல ஏதோ இருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா அந்த மெத்தடுக்கு வந்து திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே ஸோ பெர்சன்டேஜ் மெத்தட்ல கேன் ஈஸிலி சால்வ் இட். ஓகே எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னா ஒர்க் ஆகல. ஓகேவா? ஸோ அப்படின்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒர்க் ஆகாது. கண்டுபிடிச்சாச்சு. So yeah, so I go to the next question. Okay, see how much will rupees 20,000 approximately amount to 2 years in 15% interest being compounded every half yearly. So interest being compounded every half yearly. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் பார்த்தோன்னே வந்து ஃபார்முலா மெத்தட் தான் போவேன். பிகாஸ் இந்த கொஸ்டினுக்கு வந்து எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பர்சன்டேஜ் மெத்தடோ கஷ்டம். ஏன்னா பர்சன்டேஜ் மெத்தட்னா என்ன சொல்லணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அப்போ 15ல் பாதி என்ன? 7.5%. ஸோ 7.5% ஃபார் 20,000. இது மாதிரி நான் 4 டைம் போட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த 4 டைம் மல்டிப்ளை பண்றது வந்து கால்குலேஷன் ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல ஐ வில் கோ ஃபார் formula method. So amount is equal to P into 1 plus R by 200 the whole power 2n. Okay va? So amount என்னன்னு தெரியாது. principal என்ன? 2123 into 1 plus R வந்து 15 by 200 into 2 into 2 வந்து 4. So இது வந்து 3, இது வந்து 100. So 103 by 4 103 by இல்ல 100 எதுக்கு நான் போட்டிருக்கேன்? 40, right? 40. அப்ப என்ன இருக்கும்? 20,000 into 43 by 40 the whole power 4, right? Yeah. So now வேற வழியே இல்ல. So we have to do the calculation. Okay வா? ஏ போட்டுறேன். 2123 into 43 into 43 into 43 into 43 divided by 40 into 40 into 40 into 40. ஸோ இந்த 4 zeros-க்கு இந்த எல்லா 4 zeros-வையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இது ஒரு டைம் 2, இது வந்து ஒரு டைம் 2. ஸோ 2 2 சார் 4 சார் 16, 16 into 4 64, 64 into 4 வந்து 128. ஸோ இங்க டிவிஷன்ல 128 இருக்கு. ஸோ வாட் இஸ் 43 power 4? இந்த கொஸ்டினுக்கு இதுதான் வழியா? காம்பவுண்டட் எவ்ரி ஹாஃப் இயர்லி. யா வேற வழியே இல்ல. ஸோ 43 power 4 வந்து என்னன்னு கண்டுபிடிக்குமா? ஸோ just a minute, I'll use the calculator. 43 into 43 into 43 into 43 equal to okay. ஸோ அதை நான் இதில் டிவைட் பண்ண போறேன்னா 128ல டிவைட் பண்ண போறேன். யா ஆன்சர் வருது 26,709 வருது. பட் ஆனால் கால்குலேஷன் தான் இவ்வளோ பெருசா இருக்கு. என்னடா மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் கொஸ்டின் கேட்டா. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வாய்ப்பே இல்லை இந்த மெத்தடுக்கு. பெர்சன்டேஜும் வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா பெர்சன்டேஜ் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஆக்சுவலா நீங்க இந்த ஸ்டெப் எடுத்து இதுக்கப்புறம் நீங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? அமௌண்ட் வந்து இருக்கும். அமௌண்ட் அவன் என்கிட்ட என்ன கேட்கறான்? இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறான் இல்ல அமௌண்ட் கேட்கறான்? ஹவு மச் வில் அமௌண்ட் டு அமௌண்ட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இது டோட்டலா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆன்சர் வந்துடும் கரெக்டா. ஓகேவா? ஸோ 43 into 43 into 43 போட்டீங்கன்னா ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஜஸ்ட் a minute, I'll put that 43 into 43 into 43 into 43 என்னன்னா 341801. ஓகேவா? ஸோ இதை டிவைடட் பை 128 போட்டீங்கன்னா யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு? இதுக்கு பெர்சன்டேஜ் மெத்தட்லாம் போட்டா எப்படி போடணும்னு சொல்லிட்டா, அது நான் மல்டிப்ளை எல்லாம் பண்ண போறது இல்ல, சொல்றேன். ஸோ 20,000 இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, பட் காம்பவுண்டட் ஹாஃப் ஏலினா என்ன பண்ணணும்னா 15/2 7.5%. இப்போ ஒவ்வொரு 6 monthsக்கும் 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா 7.5% ஆஃப் 20,000 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தட் இஸ் 7.5 by 100 21 2 3 2 0 2 0. இந்த ஒரு ஜீரோக்கு பதிலாக 75 போட்டுக்கிறேன். 75 into 20 75 75 2 150 150 into 150 கூட ஒரு ஜீரோ போட்டோம்னா 1500. ஸோ 1500 என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடது. அப்போ அடுத்ததோட என்ன இருக்கும்னா 21500 இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் 7.5% கண்டுபிடிக்கணும். 7.5 by 100 into 21500. ஸோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகும். இப்போ வந்து 7.5 into 215 போடணும். அடுத்து இதுக்கு 7.5 கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுக்கு 7.5 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லாஸ்ட்ல ஐ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்படிதான் யூ ஹாவ் டு சால்வ். இதுக்கு வந்து நோ அதர் கோ, ஃபார்முலா மெத்தட் தான் போட்டாகணும். ஓகேவா? பெர்சன்டேஜ் மெத்தட் இல்லை எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போனோம்னா எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஸ்டினுக்கே 20 நிமிஷம் போட்டுரும். 43 ஸ்கொயர் வேற எனக்கு மறந்து போகுது. 43 ஸ்கொயர் என்ன? 2309 2309 என்ன வரும் தெரியல, மறந்துட்டேன். 2349 வருமா? Okay, so I go to the next question. Okay, so a certain sum amounts to 7,200 after 2 years and rupees 8640 after 3 years, interest being compounded annually. Find the principal. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 7,200 ஆகும். 8,640 rupees 3 yearsக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கிடைச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? அதாவது அமௌண்ட் ஆஃப் தேர்ட் இயர் என்ன 8640. அமௌண்ட் இன் செகண்ட் இயர் என்ன 7200. அப்போ செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயருக்கு என்ன ஆகும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுமா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன 41. ஸோ 1440 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் இது வந்து அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 1440 வந்து 1440 டிவைடட் பை 7200 into 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகுது. ஸோ 12 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இது வந்து என்ன இருக்கும்? 120 டைம்ஸ் இருக்கும். இது வந்து 6 டைம்ஸ் இருக்கும். ஸோ 6னா 20 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 20% தான் என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ R is equal to 20%. ஓகேவா? இப்ப ஃபைண்ட் த பிரின்சிபல் கேக்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? சி எனக்கு வந்து செகண்ட் இயரோட அமௌண்ட் கிடைச்சிருச்சா 7200. அதை வச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிடலாமா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? P into 1 plus R by 100 the whole square. ஸோ அமௌண்ட் தான் எனக்கு என்ன தெரியும் 7200. தட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus 20 by 100 the whole square. ஸோ அடுத்த ஸ்லைட் போறேன். 720 is equal to P into 1 plus 20 by 100. So 7200 is equal to P into 1 plus 1 by 5 the whole square. So 7200 is equal to P into 6 by 5 the whole square. So P is equal to 7200 into 25 divided by 36. So 36 2s are 72. So principal is equal to 200 into 25. So 25 2s are 50. So there will be 2 zeros. So principal will be 5,000 rupees. Okay. So that's all.
சில என்ன சொல்லிட்டாங்க, 2வது வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 7,200 rupees வருது. 3rd year முடிஞ்சதுக்கு அப்புறம் 8,640 rupees வருது. So this is the amount after 3rd year and amount after 2nd year. So the difference in the amount will be the compound interest. Okay, so அந்த compound interest வச்சுட்டு எனக்கு வந்து rate of interest கண்டுபிடிச்சிருவேன். So rate of interest கிடைச்சிருச்சுன்னா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு I will get the principal amount. Okay. The compound interest on a certain sum of interest at second year and third year is ஆக்சுவலா இந்த கொஸ்டினும் போன கொஸ்டினும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, பட் ஆனா அதான் இல்ல. ஏன்னா போன கொஸ்டின்ல 2வது வருஷத்துக்கு அப்புறமும் 3வது வருஷத்துக்கு அப்புறமும் வர்ற அமௌண்ட்டை கொடுத்துருப்பான். இங்க அப்படி கொடுக்கல. 2வது வருஷத்தோட வட்டி எவ்வளவு, 3வது வருஷத்தோட வட்டி எவ்வளவுன்னு தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ இதை வச்சும் ஈஸியாவே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த அமௌண்ட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வச்சு ஈஸியா ஐ வில் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார் தேர்ட் இயர் என்ன 2880வா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் என்ன 2400வா. ஸோ வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 480 rupees. ஸோ இப்போ இந்த 480 rupees வந்து 2400ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ 480 divided by 2400 into 100 பிகாஸ் 2400 ரூபா தானே 2வது வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் தானே 3வது வருஷத்துக்கு வந்து ஆட் ஆகுது. ஸோ 3வது வருஷத்துக்கு எவ்வளவு ஆட் ஆகுது 450 ரூபாய். ஸோ தட் 480 rupees is what percentage of the second year's compound interest. Okay, ஸோ 20 கேன்சல் பண்றேன். ஸோ 24 2 times, ஸோ R is equal to 20%. ஓகே, இப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க, just a minute. So I have to find the principal and the rate of interest. So principal rate of interest 20% கண்டுபிடிச்சாச்சு. இப்ப principal வந்து எவ்வளவுன்றது கண்டுபிடிக்கணும். principal யா, so ஈஸியா ஃபைண்ட் பண்ணிரலாம். So rate of interest is 20%, right? So 20% னா செகண்ட் இயரோட rate of interest, that is ஒரு நிமிஷம்ங்களா, இல்ல செகண்ட் இயரோட ஒரு டைம் நான் உல்டாவா மல்டிப்ளை பண்ணா போதும். 20னா 100/120 நான் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது என்னன்னு பாருங்களேன், அதாவது செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2400வா, எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. அதாவது செகண்ட் இயரோட 20% ஆஃப் அமௌண்ட் வந்து 2400. 20% ஆஃப் செகண்ட் இயர் அமௌண்ட் என்ன 2400. அப்ப 100%, அதாவது 20 வந்து 2400னா 100 என்ன, ஸோ இது 1 இது 5 டைம்ஸ். ஸோ 24 into 5 என்ன 1200வா, இன்னொரு 0 வருமா, ஆமா 24 into 5 வந்து 120. ஓகேவா? ஸோ இந்த 12,000 என்னன்னா 12,000 is the amount after first year. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல் எவ்வளோ, பிரின்சிபல் வந்து 10,000 ரூபாயா இருக்கணும். அப்பதான் 10,000 ரூபாய்க்கு 20% வந்து 2,000 ரூபாய் ஆட் ஆகி 12,000 ரூபாயா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜஸ்ட் a minute. தண்ணி வேணும். ஓகே, ஸோ ஆக்சுவலா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10,000 தான். இந்த 1,200 என்னன்னா அமௌண்ட். ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். amount after first year na that amount will have principal plus interest. So principal will be 100, interest already we have found 20%. So 120% is 3. So 100 என்னன்னு தான் question. So இது ஒண்ணு இது. So x is equal to 10,000. ஓகேவா? So once again I will explain this. See இப்போ
பிரின்சிபல் வந்து 10,000 நான் சொல்லிட்டேன்னா இதை வச்சே நான் கணக்குல போடுறேன். ஓகேவா? இப்போ பிரின்சிபல் வந்து 10,000னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 20%. 20% என்னது 2,000 ருபீஸா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் முடியறப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 12,000 ருபீஸ் இருந்திருக்குமா? இப்ப இந்த 12,000க்கு 20% என்ன? 10% வந்து 120, 1,200, 20% வந்து 2400. இதுதான் செகண்ட் இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப ஆட் பண்ணுங்களேன் 14400வா? இப்ப இதுக்கு 20% என்னன்னு பாருங்களேன் 144னா 288.0. இப்ப ஆட் பண்ணி பாருங்க. இதுதான் இது தேர்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ இப்போ கொஸ்டின்ல போட்டதெல்லாம் கரெக்டா வருதா? செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்களேன் 2400, தேர்ட் இயருக்கு வந்து 2880, பிரின்சிபல் வந்து 10,000. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சேன்னா 2 இயரோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்றேன். எனக்கு வந்து சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 480 ருபீஸ் வருது. ஸோ 480 இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 480 வந்து எதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? 2400க்கு. ஸோ அதை வச்சு வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 2,400 இஸ் 480ன்றத கண்டுபிடிச்சேன் 20%. இப்ப இந்த 20% வச்சு ஐ ஹவ் டு ப்ரொசீட் த சம். ஓகேவா? சோ நான் என்ன சொல்லிட்டாங்க, செகண்ட் இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2400வா? அப்போ செகண்ட் இயரோட அமௌண்ட். ஓகேவா? செகண்ட் இயரோட அமௌண்ட்ல 20% தான். ஓகேவா? சோ செகண்ட் இயரோட அமௌண்ட் என்ன? அதாவது செகண்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட் இல்ல, பிரின்சிபல். செகண்ட் இயரோட பிரின்சிபல் என்ன? சி 12,000. சோ இந்த செகண்ட் இயரோட பிரின்சிபல்ல 20% தான் 2,400 ரூபாய்னா 100% என்னவா இருக்கும்? 12,000. ஓகேவா? சோ இத வச்சுட்டு அடுத்தது we have to proceed one more step upwards. அது எதுக்குன்னா இந்த 12,000 என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபலையும் சேர்த்துனதான் 12,000. அப்ப எனக்கு பிரின்சிபல் வேணும்னா அதுல இருக்க 20% இன்ட்ரெஸ்ட நான் வந்து தரணும். சோ 120% தான் 1200னா பிரின்சிபல் will be 10,000. ஓகே? Yeah. Next question. So the difference between இந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க நார்மல் மெத்தட்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன். ஓகே. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சம் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சம் இருக்கும். இஃப் த கொஸ்டின்லயே கொடுத்துட்டா பாருங்களேன், இஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years is 704 rupees. ஓகேவா? and the difference is 64. ஆக்சுவலா இந்த எக்ஸ் வந்து சின்னதா இருக்கும். சோ இங்க மைனஸ் இல்ல, இட் இஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்னா 704 minus 64. So 640. So the value for x is 640. So 640 னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கும் சேமா இருக்குமா? அப்போ 320 320. உங்கள்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஃபர்ஸ்ட் இயருக்கு சேமா இருக்கும். சோ இது 320. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? சோ டோட்டல் வந்து 704. அதுல 320 போச்சுன்னா 4 32ல 70னா 40 30 38 384 தானே? 384 தான். 384. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சி ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 320, செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 384. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 64. இந்த 64 320ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 64 இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 320 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே? சோ இந்த கால்குலேஷன் மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். So 64 is what percentage of 320? 10 0 cancel, 1 times இது 2 times. So R is equal to 20%. ஓகே? இந்த கொஸ்டின் இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயுமே விடுறேன். ஸோ எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் வந்து, அதாவது திரும்ப ரிட்டர்ன் வர்ற அமௌண்ட்டோட டிஃபரன்ஸ் வந்து 64ன்ட்டான். அடுத்து நான் இன்னொரு க்ளூ என்ன சொல்றேன்னா, அந்த அமௌண்ட்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 704 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டான். ஓகேவா? நமக்கு பேசிக்கா காமன் சென்ஸ் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எப்பயுமே அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு தெரியுமா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 704 ரூபாய், டிஃபரன்ஸ் 64 ரூபாய்னா, சோ 704 minus 64 will give me the
total simple interest for 2 years. So the total simple interest is 640 rupees. And I also know that the simple interest will be same for both the years. Okay, if the total is 640 means then the each year simple interest will be 320 and 320. Okay, then I also know that for first year both the simple interest and compound interest will be same. So compound interest oda first year வந்து 320 rupees. எனக்கு 2 வருஷத்தோட டோட்டல் வந்து 704 ரூபாய்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது வருஷத்துக்கு 384. ஓகேவா? இப்ப சி எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 64 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அந்த 64 வந்து 320 ல எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்க. So 20%. R is equal to 20%. So now we can easily find this. Find the principal. So principal க்கு இப்போதான் இந்த ஒரே ஃபார்முலா மட்டும் தான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? PR square divided by 100 square is equal to 64. That is the difference in the amount. So P into what is R? 20. 20 into 20 divided by 100 is equal to 64. So 2 zeros with 100 square. So 100 into 100 இருக்கும். So 20 க்கு 20 cancel ஆகுது. அப்போ 4P is equal to 6400. P is equal to 1600. 16,600. That's the answer. Yeah, so this is the answer. Okay, is it clear? புரியுதா இது? So yeah, so once again இது நீங்க ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. என்னால கத்த முடியல once again எக்ஸ்பிளைன் பண்றது சிம்பிள். அடுத்து yeah, Soumya borrowed rupees 14,000 at 10% compound interest compounded annually. She paid 8,000 at the end of first year. So what amount she should pay at the end of second year to completely discharge loan? இது வந்து ஒரு நல்ல क्वेश्चन. ஓகேவா? சோ இது என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். முதுகு வலிக்குது. சோ பிரின்சிபல் என்னன்னு பாருங்களேன். பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 14,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இப்போ என்னன்னா இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்னன்னா சௌமியா போயிட்டு பேங்க்ல வந்து 14,000 rupees காசு வாங்கிட்டா. 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்டும் அமௌண்ட்டும் சேர்ந்து, அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்? ஸோ 14,000 plus 10% of 14,000, that is 1,400. ஸோ 15400. இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சௌமியா கட்ட வேண்டிய அமௌண்ட். பட் இந்த அமௌண்ட்ல எவ்வளவு சௌமியா கட்டியிருக்கா? 8,000 rupees பே பண்ணிட்டாங்களா? ஸோ 15400. இதுல 8,000 பே பண்ணிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் அமௌண்ட்? 15 minus 8 என்ன? 5 6 7. ஸோ 7400. ஓகேவா? இந்த 7400 தான் என்னன்னா செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கோட பிரின்சிபல் அமௌண்ட் 7400. இப்போ என்ன ஆகும்? இந்த 7400க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னா தட் இஸ் 740. 40 10. ஸோ 8140 தான் என்ன ரெண்டாவது வருஷம் முடியறப்ப கட்டணும். ஸோ 8140 கட்டினாங்கன்னா ஸோ the entire loan will get cleared. Okay, so because லோன் வந்து 2 வருஷத்துலயே முடியுது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இதுக்கான மெத்தடு. இதுக்கு என்ன இது ஃபார்முலாலாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு போதும். ஸோ ஒன்ஸ் அகைன் வேணா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். பிரின்சிபல் வந்து 14,000. ஓகேவா? 14,000 லோன் வாங்கியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? செகண்ட் இயரோட எண்ட்ல ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆகும்னா டோட்டலா அமௌண்ட் வந்து நான் பே பண்ணி முடிச்சிடணும். தட் இஸ் இப்போ என்னன்னா நான் எவ்வளவு பே பண்ணணும்னா சீக்கி பாருங்களேன் 14,000. ஸோ எவ்வளவு பே பண்ணுவேன்? 1400. ஸோ 15400. அடுத்து 1540 40 9 6. ஸோ 16,940. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 16,940 rupees வந்து சௌமியா பே பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ அதை அவங்க எப்படி பே பண்றாங்கன்றதுதான் இந்த கொஸ்டினோட இது. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல வாட் வில் பி த மெச்சூரிட்டி அமௌண்ட்? 14,123. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1400 இருக்கும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 15400. இதுல அவங்க வந்து 8,000 பே பண்ணிட்டாங்க. ஸோ 8,000 பே பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்னா 7,400 rupees தான் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 7,400 rupees தான் இதா இருக்கும் செகண்ட் இயரோட பிரின்சிபல் ருபீஸா இருக்கும். இப்போ இந்த 7,400க்கு அகைன் 10% இன்ட்ரெஸ்டா, தட் இஸ் 740. இப்போ எவ்வளவு இருக்கு? 0 4 10 11, ரைட்?
8. So 8140 தான் செகண்ட் இயரோட எண்ட்ல கட்டணும். ஓகேவா? So see இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 7400வும் 8140வும் இல்ல 8000 கட்டிருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல. வெயிட் பண்ணுங்க. கரெக்டா போட்டுருக்கேன். 8140 தானா? Okay, 8140. So how much amount she should pay at the end of okay? First year ஓட எண்ட்ல 4000. அப்ப நான் இங்க ஏதோ தப்பு பண்ணி வச்சிருக்கேன். Just a minute. அடிஷன்ல நான் ஏதோ தப்பு பண்ணி வச்சிருப்பேன். 14,000. So 15400 again 15400. So the answer is 810 only. Okay, va? So this is the method. Just a minute. Okay. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்? ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ தான் பே பண்ணணும். 16940. எனக்கு என்ன 16140 வருது? ஆமா, ஆக்சுவலா இது வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ யா, ஸோ போட்டது கரெக்டு தான் கைஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து வேற மாதிரி யோசிச்சுட்டு ஐ வாஸ் திங்கிங் சம்திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஃபைன். ஓகே, ஃபைனல் அமௌண்ட் வந்து இவங்க பே பண்றதுக்கு வந்து ஈக்குவலா இருக்காது. பிகாஸ் ஏன்னா நடுவுலயே வந்து இவங்க வந்து ஒரு 8000 பே பண்றாங்க. இந்த 8000க்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம சம்மோட டிஃபரன்ஸ் வந்து காட்டுது. ஓகேவா? நான் வந்து என்ன ட்ரை பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட்ல பே பண்றது வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்த்தேன். ஓகேவா? ஸோ யா, ஸோ சி, ஸோ ஷி வில் பே 8140 at the end of the second year to completely discharge the loan. Okay, அடுத்து next question. Vicky borrowed 15,000 at a rate of 10% compound interest compounded annually. He repaid a certain amount at the end of first year. Then he paid 12,100 at the end of second year to completely discharge the loan. So what amount did he repay at the end of the first year? So இதுவும் அதே மாதிரி தான். So first வந்து principal amount எவ்வளோ? So principal is 15,000. இப்ப இந்த 15,000க்கு 10% என்ன? 1500. So total amount after the first year will be 16500. இந்த 16500ல ஒரு certain amount pay பண்ணிருப்பானா? So let that amount be X. ஓகேவா? So Vicky paid X. இப்போ இப்போ விக்கி வந்து X pay பண்ணிட்டானா? So what will be the remaining amount? 16500 minus X. இப்போ இதுக்கு 10% வேணுமா? So 10% is nothing but 1.1 into 16500 minus X. ஓகேவா? யா, இப்ப he then paid at the end of second year. Okay, so actually just a minute guys. Okay, so 10% வந்து இதுதான். ஸோ 10% ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது. ஓகேவா? ஸோ 10% வந்து என்னன்னா 0.1. ஓகேவா? ஸோ இந்த மொத்த என்டையர் திங்கே ஆட் பண்ணா 1.1. ஓகேவா? See, this 1.1 into 16500 minus 6, that will be equal to 12,100. ஓகேவா? பிகாஸ் சி ரெண்டாவது வருஷம் எண்ட்ல 12,100 rupees பே பண்ணி லோனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான்.
but according to the equation, what he is paying 1.1 into 16500 minus 6, right? So 1.1 into 16500 minus x, that is equal to 12,100. Okay va? So இதை நான் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 11 into 1650 minus 1.1 x is equal to 12100. So இப்போ 165 again 1650 va? So 50 11 6 7 8 1. So 18150 minus 1.1 x is equal to 12100. அப்போ 18150 12100 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ற வேல்யூ தான் என்னவா இருக்கும்னா 1.1 x. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வருது? 0506. That is equal to 1.1 x. So அப்போ x is equal to what? 6050 divided by 1.1, or it can also be written as 60500 divided by 11. So 60 க்கு வந்து 5 times 55 again 500. So 55,500. அப்போ correct. So x is equal to 5,500. Okay va? So after the end of first year, Vicky paid 5,500 rupees to the bank. Okay, so இது புரிஞ்சா? ஸோ என்னன்னு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 15,000. அதுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் இயரோட மெச்சூரிட்டி அமௌண்ட் என்னவா இருக்கும்? 15,000 plus 1,500, that is 16,500. இப்போ இந்த 16,500 அமௌண்ட்ல விக்கி வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ லெட் தட் அமௌண்ட் பி எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கும்? 16500 மைனஸ் எக்ஸா. இப்போ இந்த 16500 மைனஸ் எக்ஸ்க்கு நான் 10% இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து நான் லாஸ்ட்ல பே பண்ணணுமா? ஸோ தட் ஹோல் பிளஸ் 10%, அதாவது 100 பிளஸ் 10% என்னன்னா 1.1. ஓகேவா? 110 டிவைடட் 110%, அதாவது 100 பிளஸ் 10%னா 110%. 110% என்ன? 110 டிவைடட் பை 100. அதை தான் நான் 1.1 போட்டிருக்கேன். ஸோ 1.1 இன்டூ 16500 மைனஸ் எக்ஸ். ஸோ அவன் கொடுத்துட்டான் ரெண்டாவது வருஷம் எவ்வளவு பே பண்றான்ட்டு 12,100 ரூபாய். ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா we will get the amount that which he paid at the end of first year. Okay, next in the question, so Google borrowed rupees 21,000 at 10% compound interest if this amount has to be paid into equal annual installments. So equal installments na இந்த question வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இந்த கொஸ்டின் எப்படி போடணும்னு சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நான் எக்ஸாம்ல எப்படி போடுவேன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் அந்த ரெண்டாவது மெத்தட் will be very very easy. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டினை வந்து லெட் வி டூ தட் நார்மலி. போன கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி பார்ப்போமா? ஸோ சி 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னா 2 வருஷத்துக்கு இது பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட்? 2100. இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் என்ன? 2100. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட மெச்சூரிட்டி அமௌண்ட் என்னவா இருக்கும்? 2310, ரைட்? இப்ப ஃபர்ஸ்ட் லெட் ஹி பே எக்ஸ். ஓகே, ஸோ கோகுல் பெய்ட் எக்ஸ் ருபீஸ். ஓகேவா? அப்போ செகண்ட் இயரோட பிரின்சிபல் என்னவா இருக்கும்? 23100 மைனஸ் எக்ஸா. இப்ப லாஸ்ட், அதாவது இந்த இயரோட எண்ட்ல அவன் என்ன பே பண்ற மாதிரி இருக்கும்? இந்த 100% பிளஸ் 10% இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் 110% பே பண்ணணுமா? அதாவது 1.1 into 23100 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து செகண்ட் இயர் எண்ட்ல பே பண்ணானா லோன் வந்து ஃபினிஷ் ஆயிடும். பட் அக்கார்டிங் டு த கொஸ்டின், சி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸ் பே பண்ண போறான், செகண்ட் இயர்ல வந்து 1.1 into 23100 minus x. Okay, but see he is paying in equal installments. Okay, so அப்பனா இந்த x is equal to 1.1 into 23100 minus x. So இந்த x is equal to 1.1 into 23100 minus x. So now if we equate this, we will get what is the amount that he have to pay as the equal installment. Okay, so அடுத்த ஸ்லைட் போறேன். x is equal to 1.1 into 12100 minus x. 23100 வா?
So x is equal to what? So 231 into 11 என்ன? 2541. So 25410 minus 1.1x. இது answer போச்சுனா 2.1x is equal to 25410. So அப்போ x is equal to 25410 divided by 2.1. So that is also 25410 divided by 21. So let me cancel it by 7 tables. Cancel பண்ணி பார்ப்போம். 7 3s are 21, balance 4. 7 6 are 42, balance 2. 7 3s are 21, so 00 will be there. இங்க வந்து 3 இருந்திருக்கும். So 7 னா 3 தானே. So 3 டைம்னா 12100. So x is equal to 12100. இதுதான் ஆன்சரா? 12100. Okay. So the equal amount which he have to pay is 12100. இதுக்கு நான் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. So what is the rate of interest? 10%. 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்னா இது வந்து பிரின்சிபல் 10 ரூபா. நான் 10 ரூபா போடுறேன், அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஐ வில் கெட்? 11 rupees. இப்போ அடுத்த இயருக்கு இது என்ன பண்றேன்னா நான் ஸ்கொயர் பண்றேன். 11 square is 121. ஓகேவா? ஸோ இப்போ இந்த what I saying, so he is pay equal amount. So இப்போ இந்த அமௌண்ட் வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ இங்க 121 இருக்கு, இந்த 11 எப்படி 121 பண்ணலாம்? இன்டூ 11 பண்ணலாமா? ஸோ ரெண்டு சைடும் 11 வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 11 into 10 வந்து 110. 11 11s are 121. So this is 100. So this is 121. So total என்ன 210. So இப்போ இந்த 210 தான் given principal. Principal எவ்வளோ? 2100. 21000. இதெல்லாம் வந்து ரேஷியோல டீல் பண்றேன். ஓகேவா? 21123. ஸோ இது 1, இது வந்து 100 டைம்ஸ். ஸோ வாட் இஸ் அமௌண்ட்? 121 என்ன? ஸோ 121 இஸ் நத்திங் பட் 121 into 100, that is 12100. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு யூனிட் 100னா 121 யூனிட் வந்து 12100. ஸோ த அமௌண்ட் விச் யூ ஹேவ் டு பே இஸ் 12100. ஓகே. ஸோ திஸ் இஸ் த வே பை விச் ஐ வில் டூ இன் த கொஸ்டின், ஐ வில் டூ இன் த எக்ஸாம். ஓகேவா? ஸோ என்னன்னா பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ தான் பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் 10 ரூபானா 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1 ரூபான்னு கிடைக்கும். அமௌண்ட் வந்து 11 rupees. ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு ஐ வில் ஸ்கொயர் இட். ஓகே. ஸோ 100 121. ஸோ அவன் என்ன சொல்லிட்டான்? ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண போறான். ஸோ அமௌண்ட் வந்து ஈக்குவல் ஆகணும். ஸோ இந்த 121 மேலேயும் இது பண்ணணும். ஸோ இது 11 into 11. ஸோ அப்போ என்னன்னா 110 121 இருக்கும். இங்கே 100, இது வந்து 121. ஸோ இந்த பிரின்சிபலோட டோட்டல் என்ன? 210. ஸோ இந்த 210x தான் என்னன்னா given principle, that is 21123. so x is equal to 100. so இது எல்லாமே x ரேஷியோல தான் இருக்கு. ஓகேவா? so amount is equal to what? 121x, that is 121 into 100, that is 12100. fine. yeah. okay. so இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். என்னன்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அமௌண்ட் இருக்கு. இப்ப எக்ஸ் ஒய்ன்ற ஒரு ரெண்டு அமௌண்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸையும் ஒய்யையும் ஐ ஆம் கிவிங். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 1 year ஃப்ரம் எக்ஸ் ஐ ஆம் கெட்டிங் 8400. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அடுத்து ஆஃப்டர் 2 years ஒய்ய 2 yearsக்கு 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தப்போ எனக்கு 8640 வந்து அமௌண்டா கிடைச்சிருக்கு. என்ன கேட்கறாங்கன்னா பிரசன்ட் வேல்யூ, தட் இஸ் எக்ஸ் ஒய் தான் பிரசன்ட் வேல்யூ. ஓகேவா? அதோட வேல்யூ என்னன்னு கேட்கறான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன், 8400 அடுத்த அமௌண்ட் வந்து 8640. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது வந்து செகண்ட் இயர். இது வந்து என்னன்னா பிரசன்ட் வேல்யூ. ஓகேவா? இந்த 8400 என்ன? ஜஸ்ட் 20% எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பட் 8640 வந்து 20% ஃபார் 2 years. அப்ப எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்? 44% இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் இஸ் வெரி கிளியர். ஸோ 120 தான் 8400, 120% ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ 120% ஆஃப் எக்ஸ் தான் 8400னா எக்ஸ் இஸ் வாட்? 8400 into 100 divided by 120. ஸோ இது 5 times, இது 6 times. ஸோ இது வந்து 1 பேலன்ஸ் 2 14 0 0. 14 into 7 is the 5 is
7000 is the value for x. அடுத்தது y. y என்ன 44%. நான் ஏன் 44% போட்டுன்றது பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பேசுறோம். ஒரு வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டான். அப்பனா 2 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் வந்து எவ்வளவா இருக்கும்? 44% தான் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ 144% of y வந்து என்னது 8640. Yeah, that is equal to 8640. So y is equal to what? 8640 into 100 divided by 144. So இதுல கேன்சல் பண்ணலாம். 12 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்ப்போம். ஸோ இது 12 டைம்ஸ். ஸோ 7 டைம்ல வந்து 84 பேலன்ஸ் 2 இருக்கும், 72 இருக்கும். ஸோ அகைன் வந்து 6 times 60. ஸோ y is equal to 6000. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் x plus y தான் கேட்குறாங்க. x வந்து 7000, y வந்து 6000. ஸோ 6000 plus 7000 is 13000. Okay, so this is the answer. Correct? Yeah, answer is correct only. Okay, just answer. Yeah, answer is 13,000. Okay. So what's the next question? Okay, so that's all with the today's session. Okay. Thank you guys. So in the next tomorrow I will upload the next video for simple interest and compound interest. Okay. So I think இன்னும் ஒரு வீடியோலயே முடிக்க பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு 2 வீடியோ வந்து மேக் பண்றேன். ஓகே, பாய்.